மாதிரி உரிமைகள் பறிப்பு என்பது தொடர்ந்து நீங்க பதவியில் இருக்கும்போது அதை பத்தியெல்லாம் கேட்கல. இப்போ ஏதோ உங்களுக்கு முரண்பாடு இருக்கு. ஏன் ஆழி கேட்கிறாரு இதை குறையே ஏன் சொல்லணும்னு. நான் என்ன சொல்றேன்னா, திரும்ப திரும்ப நீங்க ஏமாத்திட்டே இருப்பீங்க, நாங்க ஏமாந்துட்டு இருக்கணுமா மக்கள்? நீங்க வலியுறுத்தி போராடியது உண்டா, வலியுறுத்தியது உண்டா, நேர்மையா அந்த பக்கம் நின்னது உண்டா? மாநில உரிமை மீட்புக்கு மாநில அரசு கேட்கிறேன், நீங்க போராட்டினீங்களா? நான் கேட்கிறேன், இத்தனை வருஷமா தமிழ் தேசிய அமைப்புகள் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கிளை அலுவலகங்கள் 19 இருக்கு, நீங்க என்ன சாதிச்சீங்க? மொழிக்கு என்ன சாதிச்சீங்க சொல்லுங்க. 2004-2014 தான் மிக அதிகமாக மாநில உரிமைகள் பறிப்புக்கான சட்டங்கள் மசோதாக்கள் எல்லாம் வந்த காலம் அதுதான். இப்போ நம்ம நீட்டுங்கிறோம், இதை தயாரிச்சது யாரு? அந்த கூட்டணி அரசு தான், காங்கிரஸ் அரசு தான். 2004-2014 செயல்படுத்தியது தான் பாஜக. அடுத்தது நான் சொல்லிட்டேன், ஜிஎஸ்டி சொல்லிட்டேன். அடுத்தது அவர் சொல்றாரு, சார் அந்த நீட்டு கொண்டு வரும்போது எந்த மாநிலத்திற்கு தேவையில்லையோ அந்த மாநிலம் நீட்டில் சேர வேண்டாம் இருந்தது, மாநிலத்திற்கு உரிமை இருந்தது. உண்டா இல்லையா? ஜிஎஸ்டியில கூட நீங்க தெளிவா எடுத்து படிச்சீங்கன்னா, வேணும்னா சேரலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். எதுல சேரணுமோ அதுலதான் சேரணும். இந்த உரிமை எங்களுக்கு இருந்தது. இந்த உரிமை எல்லாம் இல்லாமல் காங்கிரஸ் கொண்டு வந்தது, பிஜேபி போராட. அப்ப இவர் முழுமையாக படிக்கவில்லை. அண்ணன் மணியரசன் இந்த ஜிஎஸ்டிக்கும் காங்கிரஸ் ஜிஎஸ்டிக்கும் என்ன வித்தியாசம், அல்லது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிற நீட்டுக்கும் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை படிக்காமல் அண்ணன் மணியரசன் பேசுகிறாரோ என்று தோன்றுகிறது.